இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விதைத்த விதை என்ற ஒரு தலைப்பில் அருமையான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒரு சின்ன பையன் இருந்தால். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சோம்பேறியான பையன்னே சொல்லலாம். அவன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஜெயிக்கிறத பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் அவன் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி கவலைப்படுவான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய தாத்தா ஒரு சின்ன விஷயத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதையை கொடுத்து இந்த விதையை நடுன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ரவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன இடத்துல அந்த விதையை நட்டு தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சின்ன செடியாக முளைக்குது. அந்த செடியாக முளைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தொடர்ந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த செடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாம்பழ மரமாகவே முளைச்சிருக்கு. அந்த மாம்பழ மரமாக முளைச்சதுனால பார்த்திங்கன்னா அவன் கூட நிறைய ஏகப்பட்ட பழங்கள் வந்து அந்த மரத்தின் மூலிமா அவனுக்கு கிடச்சிருக்கு. அவன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்கான். சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தை பார்த்திங்கன்னா அந்த தாத்தா கிட்ட அவன் கண்டிப்பாக காட்டணுங்கிறதுக்காக அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வேகமாக தாத்தாவுடைய வீட்டை நோக்கி அவன் ஓடுறான். ஒரு வழியாக தாத்தாங்க வீட்டுக்கு அவன் போனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா இந்த பழம் எங்கேருந்து கிடச்சுன்னு தெரியுமா, நான் வளர்த்த மரத்துலேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி தாத்தா கிட்ட சந்தோஷமாக சொல்கிறான். தாத்தாவும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இந்த பழம் அந்த மரத்துலேருந்து தான் கிடச்சுன்னு சொல்லி தாத்தா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. நம்ம கொடுத்த விதையிலிருந்து இவ்வளோ பெரிய மரமாக உருவாக்கி இவன் பழத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி தாத்தா ரொம்பவுமே பெருமைப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி அந்த இடத்துலேருந்து தாத்தா கிட்ட, தாத்தா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி தாத்தா காமிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வேகமாக ஓடுறான். சரி, நமக்கு இந்த கதையிலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய முயற்சி கூட தொடர்ந்து செய்தால் பெரிய வெற்றியாக மாறும் என்ற ஒரு அருமையான கருத்து வந்து இந்த கதையிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.